இது வரைக்கும் சைனா தான் எப்ப பார்த்தாலுமே நம்மளை வேவ் பார்த்துக்கிட்டே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதுக்கு பெரிய ஆப்பு வைக்கும் விதமா இப்ப நாம நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் நாடுகளை வேவ் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி குறிப்பா சைனாவை வேவ் பார்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ வேவ் பார்க்கறது மட்டும் தான் விஷயமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு எப்படி இந்த ட்ரேட் ரூட் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா சைனா பத்தி சொல்லலாம். இப்போ சைனாவுக்கு அதிகபட்சமான வர்த்தகம் மலாக்கா ஸ்டேட் வழியா தான் நடக்குது. இந்த மலாக்கா ஸ்டேட் என்ற கடல் வழி மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் அமைஞ்சு இருக்கு. இந்த வழியா தான் இந்திய ஓஷனில் நுழைந்து, அதாவது அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, இந்த தீவுகளை எல்லாம் கடந்து தான் மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70% எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் நம்ம சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மலாக்கா ஸ்டேட்டினுடைய மேற்கு பகுதிகள் முழுவதுமே இந்தியாவின் நேரடி கண் பார்வையில் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்கு.